ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஃபேஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் அக்கௌண்டிங் டேர்ம்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ நான் லாஸ்ட் 2 வீடியோஸில் பேசிக்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் பார்ட் 1 பார்ட் 2 போட்டேன். அது யாரும் பார்க்கலாம், நான் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், போய் பார்க்குறேங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அசெட். ஓகே, வாட் இஸ் மீன் பை அசெட்? அசெட்ஸ் ஆர் எக்கனாமிக் ரிசோர்ஸ் ஆஃப் அன் என்டர்பிரைஸ் தட் கேன் பி யூஸ்ஃபுல்லி எக்ஸ்பிரஸ்ட் இன் மானிட்டரி டேர்ம்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் அசெட்னா தமிழ் என்னது? சொத்து. சொத்துன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? ஓகே, வாட் இஸ் எக்கனாமிக் ரிசோர்ஸ்? மீன்ஸ் ஜென்ரேட்டிங் இன்கம். இந்த அசெட் வந்து நமக்கு என்ன பண்ணணும்? பிஸ்னஸில் இன்கம் ஏர்ன் பண்ணி தரணும். ஓகே, இப்போ நான் இதெல்லாம் வந்து நான் அசெட்னு சொல்லுவேன் பிஸ்னஸ்லன்னு பார்த்தீங்கன்னா, அசெட் which generates income for the business. Okay, which means generate benefit to the பிஸ்னஸ்க்கு பெனிஃபிட் கிடைக்கணும். அந்த அசெட்னாலே என் பிஸ்னஸ்க்கு பெனிஃபிட் கிடைக்கணும். அப்போ தான் நான் அந்த அசெட் என்னன்னு சொல்லுவேன்? பிஸ்னஸ் அசெட்னு சொல்லுவேன். ஓகே, அப்போ நான் பிஸ்னஸில் வாங்குற எல்லா அசெட்டுமே நான் வந்து பிஸ்னஸ் அசெட்னு சொல்ல மாட்டோம். பிகாஸ் அசெட்னால என் பிஸ்னஸ்க்கு அந்த பிஸ்னஸ்க்கு என்ன வரணும்? பெனிஃபிட் கிடைக்கணும் அண்ட் இன்கம் கிடைக்கணும். அதை மட்டும் தான் என்னென்னு சொல்லுவோம்? பிஸ்னஸ் அசெட்னு சொல்லுவோம். ஓகேவா? தென் அசெட்ஸ் ஆர் ஐட்டம்ஸ் ஆஃப் வேல்யூ யூஸ்டு பை த பிஸ்னஸ் இன் இட்ஸ் ஆப்ரேஷன். இப்போ சொன்ன மாதிரி தான் அந்த அசெட்டை நான் பிஸ்னஸில் யூஸ் பண்ணணும். ஓகே, நான் ஒரு அசெட் வாங்கியிருக்கேன், நான் ஒரு பிஸ்னஸ் நேமில் ஒரு அசெட் வாங்கியிருக்கேன். அந்த அசெட்னால என் பிஸ்னஸ் வந்து பெனிஃபிட்டே கிடையாது, சும்மாவே இருக்க ஐடியில் இருக்குன்னா அப்புறம் அதை அசெட்னு சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டேன். இப்போ அசெட்னு எக்ஸாம்பிள் என்ன? சே லேண்ட், பில்டிங், கேஷ். நம்ம கையில் இருக்க கேஷ் அசெட் தான் சொல்லுவோம். நம்ம கேஷ் வந்து பேங்க்கில் இருக்கும், அதையும் அசெட் தான் சொல்லுவோம். அண்ட் தென் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸ், அப்புறம் அக்ரூட் இன்கம், இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? அசெட் தான் சொல்லுவோம். இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம் என்னென்ன மீனிங்கை. ஓகேவா? பார்க்க போகிறது லைபிலிட்டி. லைபிலிட்டினா என்ன? நார்மலாக லைபிலிட்டினா தமிழ் என்னன்னு சொல்லுவோம்? கடன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஓகே, லைபிலிட்டிஸ் ஆர் ஆப்ளிகேஷன்ஸ் ஆர் டெட்ஸ் தட் அன் என்டர்பிரைஸ் ஹேஸ் டு பே. வாட் இஸ் மை ஆப்ளிகேஷன்ஸ்னால் பொறுப்பு. ஓகே, என்ன பொறுப்புன்னு பார்த்தீங்கன்னா, என் பிஸ்னஸில் நான் ஒரு சர்வீஸ் செய்கிறேன்ட்டு அமௌண்ட் வாங்கியிருப்பேன், ஆனால் நான் சர்வீஸ் செஞ்சிருக்க மாட்டேன். ஃபியூச்சரில் நான் வந்து என்ன பண்ணணும்? சர்வீஸ் பண்ணணும். ஓகே, அதெல்லாம் வந்து என்னுடைய ஆப்ளிகேஷன். நான் வந்து ஆப்ளிகேஷன் ஹேஸ் டு கிவ் த பெனிஃபிட். ஓகேவா? அப்போ அதையும் என்னென்னு சொல்லுவோம்? லைபிலிட்டி தான் சொல்லுவோம். பிகாஸ் இந்த அப்ளிகேஷன்ஸுக்கு என்ன இருக்குது? ஒரு மணி வேல்யூ இருக்குது. மணியை மட்டும் நம்ம கொடுக்கணுன்னா அது லைபிலிட்டி கிடையாது. மணிக்கு ஈக்குவலண்ட்டாக நான் ஒரு ஆப்ளிகேஷன் இல்லாட்டி ஒரு சர்வீஸ் கொடுக்கணுனாலுமே என்னது? அதுவும் லைபிலிட்டி தான். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், கிரெடிட்டர்ஸ். கிரெடிட்டர்ஸ்னால் யார்? இப்போ கிரெடிட்டர்னா நான் யார்கிட்ட கடன் வாங்கிக்கணும் அவங்க தான் கிரெடிட்டர். அவங்களுக்கு நான் என்ன பண்ணணும்? பணம் பே பண்ணணும். ஸோ கிரெடிட்டர் வந்து எனக்கு லைபிலிட்டி. லோன் வாங்கியிருப்போம், அதை நம்ம பே பண்ணணும், அது நமக்கு லைபிலிட்டி. ப்ரீ ரிசீவ்டு இன்கம், நம்ம இன்கம் பார்க்கும்போது அது என்னென்னு சொல்கிறோம்? ப்ரீ ரிசீவ்டு இன்கம். ஓகே, நெக்ஸ்ட் we are going to see கேபிட்டல். ஓகே, கேபிட்டல்னா என்ன? நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம். கேபிட்டல்னால் ஒன்றும் இல்லை, ஓனர் அவருடைய பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க பணத்தை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? கேபிட்டல்னு சொல்லுவோம். ஓகே, பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க அமௌண்ட்டை தான் என்ன சொல்லுவோம்? கேபிட்டல்னு சொல்லுவோம். ஓகே, கேபிட்டலுக்கு இன்னொரு நேம் இருக்குது, இன்டர்னல் லைபிலிட்டி. கேபிட்டலுக்கு இன்னொரு நேம் இருக்குது, இன்டர்னல் லைபிலிட்டி. ஏன் இது இன்டர்னல் லைபிலிட்டின்னு சொல்கிறோன்னா, பிகாஸ் பிஸ்னஸ் வந்து என்ன பண்ணும்? ஓனர்கிட்டேருந்து வாங்கியிருக்க பணத்தை ஓனர்கிட்டே என்ன பண்ணணும்? கடைசியில் பே பண்ணணும். ஏன்னா இப்போ நம்ம யாராக இருந்தாலும் ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது போட்ட பணத்தை எடுக்கணும்னு நினைப்போம்ல. அப்போ பிஸ்னஸோட ஆப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓனர்கிட்டேருந்து வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கணும். அப்போ இது வந்து என்னென்னு சொல்லாமல் இன்டர்னல் லைபிலிட்டி. ஏன் இன்டர்னல் பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ளேயே வாங்கியிருக்கு. யார்கிட்ட? அவங்க ஓனர்கிட்டயே அமௌண்ட் வாங்கி பிஸ்னஸ் வந்து என்ன பண்ணுது? ரன் பண்ணுது. ஓகேங்களா? அதனால் இது இன்டர்னல் லைபிலிட்டின்னு சொல்லுவோம். ஓகே, அண்ட் தென் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ட்ராயிங்ஸ். ஓகே, ட்ராயிங்ஸ்னால் என்ன? ஒன்றும் இல்லைப்பா. ட்ராயிங்ஸ்னால் ஓனர் பர்சனல் யூஸ்க்காக, ஓனர் நோட் பண்ணிக்கோங்க, பர்சனல் யூஸ்க்காக பிஸ்னஸ்லேருந்து மணி ஆர் மணி வேல்யூ உள்ள பொருள் மணி வேல்யூ உள்ள பொருளை வந்து விட்ரா பண்ணார்னா அது பேர் ட்ராயிங்ஸ் அப்படின்வாங்க. ஓகே, இப்போ ஓனர் ஆஃபீஸ் யூஸ்க்காக பணம் எடுத்தாங்கன்னா அதை ட்ராயிங்ஸ்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா ஆஃபீஸ் யூஸ்க்காக பணம் எடுத்து அது ஆஃபீஸ் பிஸ்னஸ்க்கே தான் யூஸ் பண்ணுவார், தவிர அவருக்காக யூஸ் பண்ண மாட்டார். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓனர் பர்சனல் யூஸ்க்காக, அவருடைய செல்ஃப் யூஸ்க்காக அவர் வந்து பணம் எடுக்கிறாரு. இல்லாட்டி பணம் வேல்யூ, மணி வேல்யூ உள்ள பொருள் எடுக்கிறது. என்ன எடுக்க முடியும்? ஒரு அசெட் எடுத்துகிட்டு போகலாம், இல்லாட்டி அவருடைய பிஸ்னஸில் இருக்க கூட்ஸே எடுத்துகிட்டு போகலாம். அதெல்லாம் என்னென்னு சொல்லுவோம்? ட்ராயிங்ஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? எக்ஸ்பென்ஸ். ஓகே, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸ்பென்ஸ் இன்கமோட மீனிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்னு பார்க்கலாம் வாங்க. எக்ஸ்பென்ஸ், காஸ்ட் இன்கர்டு பை எ பிஸ்னஸ் இன் த ப்ராசஸ் ஆஃப் ஏர்னிங் ரெவன்யூ ஆர் நோன் அஸ் எக்ஸ்பென்ஸ். ஓகே, இன் பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ எக்ஸ்பென்ஸ்க்கு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்காக பண்ணுற செலவை தான் நான் என்னென்னு சொல்லுவேன்? எக்ஸ்பென்ஸ்னு சொல்லுவேன். இப்போ வந்து நான் ஒரு பொருளை விற்கணும்னா ஃபஸ்ட் நான் என்ன பண்ணணும்? ஒரு பொருளை வாங்கணும். அப்போ பர்ச்சேஸ் இஸ் அன் எக்ஸ்பென்ஸ். ஏன்னா அந்த எக்ஸ்பென்ஸ் பண்ணால் தான் அந்த பொருளை நான் விற்க முடியும். அப்போ தான் என்னால் இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். ஓகேவா? ஓகேப்பா, இப்போ நான் இது எக்ஸ்பென்ஸ்னால் இப்போ என்னென்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் ஒரு டிரான்சாக்ஷனை தான் நம்ம எக்ஸ்பென்ஸ்னு சொல்கிறோம். கரெக்டுங்களா? இப்போ ஒரு டிரான்சாக்ஷன் எக்ஸ்பென்ஸாக மாறதுக்கு 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். கண்டிஷன்ஸ் டு பி சாட்டிஸ்ஃபைட் ஃபார் அ டிரான்சாக்ஷன் டு பி கால்ட் அஸ் எக்ஸ்பென்ஸ். என்னென்ன? டு ரிசீவ் பெனிஃபிட், டு பி பெய்டு. டு ரிசீவ் பெனிஃபிட் அண்ட் டு பி
பெய்டு. ஓகே, இது என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் நார்மலாக வந்து இப்போ பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் இல்லாமல் ஜென்ரலாக எக்ஸாம்பிள் எடுத்து பார்ப்போம். இப்போ நான் ஒரு கடைக்கு போகிறேன்ப்பா, ஒரு 5 ரூபா கொடுத்து பெண்ணு வாங்குறேன். இது வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், எக்ஸ்பென்ஸ் சொல்லுவோம். ஆனால் இது வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணுறேன், 5 ரூபீஸ்க்காக பெனிஃபிட் ரிசீவ் பண்ணுறேன், அந்த பெண்ணை ரிசீவ் பண்ணுறேன், அதுக்கு நான் வந்து 5 ரூபீஸ் பே பண்ணுறேன். இது ரெண்டும் நடந்துச்சுன்னா அது என்னென்னு சொல்லுவோம், எக்ஸ்பென்ஸ்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், 2 சுச்சுவேஷன் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அக்ரூவல் கான்செப்ட் படிச்சிருக்கோம் கரெக்டாக. அக்ரூவல் கான்செப்டில் என்ன சொன்னோம், டிரான்சாக்ஷன் வென் அக்கர் நம்ம என்ன பண்ணிடணும், ரெகனைஸ் பண்ணிடணும். கரெக்டுங்களா? டிரான்சாக்ஷன் வந்து அக்கர் ஆகும்போதே நான் வந்து என்ன பண்ணணும், ரெகனைஸ் பண்ணிடணும். அது வந்து பே பண்ணும்போது ரிசீவ் பண்ணும்போது கிடையாது. உடனே அக்கர் ஆகி உடனே நம்ம பே பண்ணால் என்ன பண்ணுவோம், ரெக்கார்ட் பண்ணுவோம். இப்போ வந்து அக்கர் ஆகிடுச்சு ஆனால் பே பண்ணல, இல்லை அமௌண்ட் ரிசீவ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் என்ட்ரி பண்ணுவோம் பண்ணக்கூடாதா, கண்டிப்பாக போடணும். இது யார் சொல்கிறது, அக்ரூவல் கான்செப்ட் சொல்லுது. ஓகே, அதுக்கும் எக்ஸ்பென்ஸ் இன்கம்க்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்க பார்க்கலாம். இப்போ சுச்சுவேஷன் 1ல் டு ரிசீவ் பெனிஃபிட், நான் பெனிஃபிட் ரிசீவ் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ நான் வந்து ஒரு ஹோட்டலுக்கு போகிறேன். அது வந்து நான் சாப்பிட்டுட்டேன்ப்பா, பெனிஃபிட் ரிசீவ் பண்ணிட்டேன். ஆனால் நான் வந்து பே பண்ணல. எனக்கு தெரிஞ்ச ஹோட்டல் நான் வந்து என்ன பண்ணுறேன், பார்த்தா செக் பண்ணி பார்க்குறேன், என்கிட்ட அமௌண்ட் இல்லை, ஸோ நான் நாளைக்கு பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன், எக்ஸ்பென்ஸ் எனக்கு நடந்துருச்சு. ஆனால் அந்த எக்ஸ்பென்ஸ்க்கான அமௌண்ட்டை பே பண்ணிங்களான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம பே பண்ணலை. அப்போ இது என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவங்கள்ட்ட இருந்து ஹோட்டலில் நம்ம இன்னும் சாப்பாடு வாங்கி சாப்பிட்ருக்கோம், அதுக்கான பணம் கொடுக்கல. அப்போ அவங்களோட பணம் நம்ம வச்சுருக்கோன்னு அர்த்தமா? அப்போ இது வந்து நமக்கு என்னது, லயபிலிட்டி, கடன். புரியுதுங்களா? சூப்பர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுச்சுவேஷன் 2 டு ரிசீவ் பெனிஃபிட். நம்ம பெனிஃபிட் வாங்கலாம் ஆனால் நான் பே பண்ணிட்டேன். எப்படி அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அதே ஹோட்டலுக்கு நான் போகிறேன். இன்றைக்கி நான் வந்து ஒரு 50 ரூபீஸ்க்கு சாப்பிட்ருக்கேன். ஆனால் நான் வந்து பே பண்ணது 100 ரூபீஸ் பே பண்ணேன். ஹோட்டல்கார் என்ன சொல்கிறாரு, பேலன்ஸ் இல்லை அப்படின்றாரு. நான் என்ன சொல்கிறேன், ஓகே நான் நெக்ஸ்ட் டே சாப்பிடும்போது நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் டே நான் என்ன சொல்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ நெக்ஸ்ட் டேக்கான பே பண்ணிட்டேன், நான் நெக்ஸ்ட் டேக்கான எக்ஸ்பென்ஸை பே பண்ணிவிட்டேன். அப்போ எக்ஸ்பென்ஸ் வந்து என்ன ஆகிடுச்சு, அக்கர் ஆகிடுச்சு. இதை நான் என்ட்ரி பண்ணணும், ஆனால் அதுக்கான பெனிஃபிட் நான் என்ன பண்ணல, ரிசீவ் பண்ணலை. அப்போ நம்ம இது என்னன்னு சொல்லுவோம்னா ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸ். என்ன சொல்லுவோம், ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸ். அப்போ நம்ம இப்போ அசட்டில் என்ன பார்த்தோம், அசட்னா என்னது, நமக்கு பெனிஃபிட் ஃப்யூச்சரில் நமக்கு பெனிஃபிட் வந்துச்சுன்னா அதை நம்ம அசட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு டிரான்சாக்ஷன்லேருந்து நமக்கு ஃப்யூச்சரில் பெனிஃபிட் வந்துச்சுன்னா அது அசட்னு சொல்லுவோம். அப்போ இந்த டிரான்சாக்ஷனில் எனக்கு ஃப்யூச்சரில் பெனிஃபிட் வரப்போகுது. கரெக்டுங்களா? ஃப்யூச்சரில் பெனிஃபிட் வரப்போகுது. அப்போ ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸை நான் அசட்னு சொல்லுவேன். ஏன்னா நான் 50 ரூபீஸ்க்கு என்னுடைய பணத்தை கொடுத்துட்டேன், ஆனால் அதுக்கான பெனிஃபிட் எனக்கு வரணும். ஓகே, நம்ம பெனிஃபிட் ஏதாச்சும் வரணும்ல, அது நமக்கு என்னது, அசட். ஓகேவா? அப்போ சுச்சுவேஷன் 1ல் நான் வந்து டு ரிசீவ் பெனிஃபிட் ரிசீவ் பண்ணிட்டேன், ஆனால் பே பண்ணல. அதுக்கு என்னன்னு சொல்லுவோம், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ். இது வந்து பெனிஃபிட் ரிசீவ் பண்ணல, நான் வந்து பே பண்ணிட்டேன். அப்போ இது பேர் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸ். இந்த ரெண்டு இதுவுமே யூஸ்வலாக நம்ம எப்போ இந்த மாதிரி செக் பண்ணி பார்ப்போம்னா இயர் எண்டில் தான் பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, ஏன்னா லைபிலிட்டியும் சரி அசட்டும் சரி மோர் தென் இயர் இருக்கணும். ஓகே, இப்போ இன்கம் பாருங்கள், amount of business earned by selling its product or providing service to the customers. இப்போ என் கஸ்டமர்ஸ்க்கு ஒரு சர்வீஸ் கொடுத்தோ இல்லை என் பொருளை கொடுத்தோ நான் ரிசீவ் பண்ணுற அமௌண்ட் என்னன்னு சொல்லுவோம், நான் இன்கம் ஆர் ரெவன்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேப்பா. இப்போ ஒரு டிரான்சாக்ஷன் இன்கம் வர்றதுக்கு என்னென்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை இருக்கும். என்னென்ன, டு கிவ் பெனிஃபிட், டு பி ரிசீவ்டு. என்ன ரிசீவ் பண்ணிருக்கணும், அமௌண்ட். டு பி ரிசீவ்டு அமௌண்ட். இது ரெண்டும் நடந்துச்சுன்னா இது என்னன்னு சொல்லுவேன், இன்கம்னு சொல்லலாம். ஓகேப்பா. டு கிவ் பெனிஃபிட்னா இப்போ வந்து எல்லாருமே நம்ம என்ன பண்ணுவோம், வேலை செஞ்சு நம்ம ஏர்ன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பெனிஃபிட் கொடுக்கறதால தான் நமக்கு வந்து நம்ம ஓனர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அமௌண்ட் தராங்க. அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், இன்கம்னு சொல்கிறோம். அப்போ நம்ம பெனிஃபிட்டை கொடுத்து நான் வந்து அமௌண்ட் வாங்குறது தான் அது இன்கம். ஓகேப்பா, இது புரிஞ்சிருச்சுல? இப்போ பாருங்கள், இதில் 2 சுச்சுவேஷன் இருக்குது. என்னென்ன, நான் பெனிஃபிட் கொடுத்துட்டேன், டு கிவ் பெனிஃபிட் கொடுத்துட்டேன், ஆனால் நான் அதுக்கான அமௌண்ட்டு ரிசீவ் பண்ணவே இல்லை. இப்போ பாருங்கள், பெனிஃபிட் கொடுத்துட்டேன். இப்போ வந்து நான் ஒர்க் பண்ணுறேன், இப்போ இயர் எண்டில் தான் நடக்கும்னு சொல்கிறேன். நான் பெனிஃபிட் கொடுத்துட்டேன், ஆனால் அமௌண்ட்டு ரிசீவ் பண்ணால் பார்த்தீங்கன்னா பண்ணல. அப்போ இது வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா அக்ரூட் இன்கம். இப்போ பாருங்கள், பெனிஃபிட்னா நான் வந்து அந்த நான் ரிசீவ் பண்ண போகிற அமௌண்ட்டுக்கு ஈக்குவலண்ட்டாக நான் ஒரு பெனிஃபிட் கொடுத்துட்டேன், ஆனால் அதுக்கான அமௌண்ட்டை நான் ரிசீவ் பண்ணல. அப்போ என் அமௌண்ட் வந்து அவன்கிட்ட இருக்குது. கரெக்டாக? அப்போ நம்ம என்னென்னு சொல்லுவோம், அக்ரூட் இன்கம் சொல்லுவோம். என் பணம் இன்னொருத்தண்டு இருக்குது, அது நமக்கு வரணும். ஓகேவா? அப்போ நம்ம கேஷ் வந்து இன்னொருத்தண்டு இருக்குது, அது நமக்கு வரணும்ல, அது என்னது, அசட். அப்போ அக்ரூட் இன்கம் நம்ம என்னென்னு சொல்லுவோம், அசட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ அடுத்து பாருங்கள், சுச்சுவேஷன் 2ல் டு கிவ் பெனிஃபிட், நான் பெனிஃபிட் கொடுக்கல, ஆனால் அமௌண்ட்டை மட்டும் ரிசீவ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அட்வான்ஸாக வந்து நம்ம அமௌண்ட் வாங்கியிருப்போம். கரெக்டுங்களா? அட்வான்ஸ் இன்கம்னு எக்ஸாம்பிள் வச்சுப்போம். நான் என்ன பண்ணுறேன், ரிசீவ் பண்ணிட்டேன். கரெக்டாக? இன்கம் அமௌண்ட் நான் ரிசீவ் பண்ணிட்டேன், அதுக்கான பெனிஃபிட் கொடுக்கல.
அப்போ இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ ரிசீவ்டு இன்கம். இந்த சுச்சுவேஷனில் பாருங்கள், நான் அமௌண்ட் ரிசீவ் பண்ணிட்டு அதுக்கான பெனிஃபிட் நான் கொடுக்கல. அப்போ வந்து நான் வந்து ஐ எம் ஆப்ளிகேட்டட் டு கிவ் த பெனிஃபிட் ஃபார் தட் அமௌண்ட். அப்போ நான் வாங்கின அமௌண்ட்டுக்கு நான் என்ன பண்ணணும், அதுக்கான பெனிஃபிட்டை கொடுக்கணும். அப்போ இது என்னோடய பொறுப்பு பார்த்தீங்கன்னா, அப்போ இது ஆப்ளிகேஷன். நான் வந்து ஆப்ளிகேஷன், நான் ஐ எம் ஆப்ளிகேட்டட் டு கிவ் த பெனிஃபிட் ஃபார் த அமௌண்ட் ஐ ஹவ் ரிசீவ்டு. அப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு லயபிலிட்டி. அப்போ ப்ரீ ரிசீவ்ட் இன்கம் வந்து எனக்கு லயபிலிட்டி. ஓகே, அப்போ சுச்சுவேஷன் ஒன்றில் பாருங்கள், டு கிவ் பெனிஃபிட் கொடுத்துட்டேன், ஆனால் அமௌண்ட் ரிசீவ் பண்ணலை. அப்போ நம்ம இது என்னென்னு சொல்லுவோம், அக்ரூட் இன்கம் ஆர் அவுட்ஸ்டாண்டிங் இன்கம். நம்ம அக்ரூட் இன்கம்னு எழுதிப்போம், அக்ரூட் இன்கம் ஆர் அவுட்ஸ்டாண்டிங் இன்கம். இப்போ சுச்சுவேஷன் டூவில் நான் பெனிஃபிட் கொடுக்கல, ஆனால் அமௌண்ட் ரிசீவ் பண்ணிட்டேன். இது பேர் ப்ரீ ரிசீவ்டு இன்கம். சூப்பர்ப்பா. அப்போ அக்ரூட் இன்கம் நமக்கு என்னது, அசட். ப்ரீ ரிசீவ்டு இன்கம் நமக்கு லயபிலிட்டி. இங்கே பாருங்கள், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ் நமக்கு என்னது, லயபிலிட்டி. ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸ் நமக்கு என்னது, அசட். ஓகேங்களா, இவ்வளோ தான் இன்னைக்கு வீடியோ. டவுட்ஸ் இருந்தால் வந்து கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணி அனுப்புங்க. அண்ட் தென் வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.